திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் இயேசு வாழ்கிறார் ஊழியங்கள் நடத்தும் ஆசீர்வாத உபவாச ஜெப கூட்டம் மாதந்தோறும் 2வது வெள்ளி மற்றும் சனிக்கிழமை. இம்மாத ஜெப கூட்டங்கள் மார்ச் 7, 8. நேரம் காலை 9:30 மணி முதல் மதியம் 2:30 மணி வரை. தேவ செய்தி மற்றும் ஜெபம் சகோதரர் எல். வின்சென்ட்ராஜ். தெரிந்து கொண்டவர்கள் இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடும் போது தாமதிப்பாரோ சீக்கிரத்தில் நியாயம் செய்வாரா? சகோதரி கலா வின்சென்ட்ராஜ். எந்த காரியத்துல நீங்க ஏங்கி எதிர்பார்த்து இயேசுவே என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு இந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்லி வந்திருக்கிறீங்களோ, நீங்க நம்பி வந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ணி உங்களை நடத்துகிறவர். அல்லேலூயா. இடம் வானத்தின் வாசல் எழுப்புதல் ஜெபமையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்று செல்ல உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு 9498000449 9428000449. செய்பவரே, சேரக்கூடாது ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஒரே ஊற்றிலே நன்னீரும் உவர் நீரும் புறப்படுமா, எனது நாவிலே துதித்தலும் சபித்தலும் வந்திடுமா, ஒரே ஊற்றிலே நன்னீரும் உவர் நீரும் புறப்படுமா, எனது நாவிலே துதித்தலும் சபித்தலும் வந்திடுமா, துதித்து துதித்து வாழ்வே, நான் தூய நீராய் பாய்ந்திடுவே, துதித்து துதித்து வாழ்வே, நான் தூய நீராய் பாய்ந்திடுவே, அணுக முடியாத ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாது ஒளியில் நிறைந்து வாழ்பவரே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. உயர்குலச் செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா, அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா, உயர்குலச் செடியில் ஆகாத பழங்கள் வந்திடுமா, அத்தி மரத்திலே திராட்சை பழங்களும் உண்டாகுமா, நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது, கனி
தருவேன் நாட்கள் இனி செல்லாது. நல்ல மரம் கெட்ட கனி கொடுக்காது. கனி தருவேன் நாட்கள் இனி செல்லாது. அணுக முடியாது ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே. உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. உயிருள்ள வரையில் தேவனை உயர்த்தி பாடிடுவே. உள்ளளவும் என் இயேசுவை கீர்த்தனம் பண்ணிடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன். கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. மனிதன் மேல் நம்பிக்கையை வைக்க மாட்டேன். கர்த்தரையே நம்பி சார்ந்து வாழ்ந்திடுவே. அணுக முடியாது ஒளியில் வாசம் செய்பவரே, சேரக்கூடாத ஒளியில் நிறைந்து வாழ்பவரே. உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நன்மையால், கிருபையால், இரக்கத்தினால் முடிசூட்டி நடத்துவார். இன்றைக்கு ஒரு வேத வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபிப்பது நல்லது என்று உணர்ந்தேன். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 12 ஆண்டவரை நோக்கி சாலமோன் ஜெபம் பண்ணுறான். என்ன ஜெபம் பண்ணான் தெரியுமா? ஆண்டவரே அவன்கிட்ட தோண்டி கேட்கிறார், நீ விரும்புவதை கேள் தருவேன். என்ன அருமையான ஒரு ஆண்டவரில், நீ ஆசைப்படுறத, எதிர்பார்க்கிறத, விரும்புவதை கேளுப்பா, நான் உனக்கு தர்றேன், அனுகூலமாக இருக்கிறேன்னு சொல்ல. நம்ம அண்ணா என்ன கேட்டிருப்போம்? நீடித்த ஆயிலையோ செல்வத்தையோ வசதி வாய்ப்பை கேட்டிருக்கலாம். ஆனால் அவர் அதெல்லாம் கேட்கல. அதெல்லாம் எங்கள் அப்பா எனக்கு சம்பாதிச்சு வச்சுட்டாரு. ஆனால் என் இருதயத்தில் எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தார். என்ன அருமையான ஜெபம்ல! என்ன இருதயமா? உணர்வு. நீங்கள் யோசிக்கிறத நான் கண்டுபிடிக்கணும், நீங்கள் எதிர்பார்க்கிறத நான் சிந்திக்கணும். அந்த உணர்வு தாரும், உணர்வை தாரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உணர்வே இருக்காது, உணர்வு இருக்காது. சமீபத்தில் ஸ்ட்ரோக் வியாதியில் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பார்த்தேன். இரவு படுத்து எழுந்தே அவ்வளோதான், ஒரு கண்ணே சரியாக பார்வை இல்லை, நாக்கு வரல, கை வரல, விழுந்து போச்சு, உணர்வில்லாமல் போயிட்டேன். ஒரு சைடு வேலை செய்யுது, இன்னொரு சைடு செயல்படலை. கதறினார். எவ்வளோ வேதனை இல்லை, உணர்வு இல்லை, பாதிப்பு, அந்த உறுப்பு செயல்பட மறுக்கிறது. அதே போல தாங்க நம்ம ஆத்துமாவும் நம்முடைய இருதயம். எனக்கு உணர்வை தாரும் அப்படின்னு சொல்கிறார். நமக்கு எல்லாவற்றிலும் உணர்வு வேண்டும். தேவனை யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் அவர் விருப்பங்களை சித்தங்களை அறிவதற்கும் உணர்வு வேண்டும். அதனால தான் தாவீது கூட பாருங்கள்,
அவன் சொல்கிறா, சுத்த இருதயத்தை தாருன்னு ஜெபம் பண்ணுறாரு. சாலமோன் ஞானி சொல்கிறாரு, நீதிமொழிகள் 4:23 எல்லா காவலோடு உங்கள் இருதயத்தை காத்து கொள்ளுங்கள். பொல்லாத உலகம், கரைப்படுத்துகிற உலகம், தீமையை விதைக்கிற ஒரு உலகம், இதில் தேவனை மறந்து உணர்வில்லாமல் நம்ம பாதாளத்துக்குள் போவாதபடி, அழிவுக்கு சென்று விடாதபடி எப்பொழுதும் தேவனை சிந்தித்து நம்ம விளக்கு சுடர் விட்டு எரிய பிரகாசிக்க அந்த உணர்வுள்ள ஆவி நமக்கு வேண்டும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இந்த காலையில் தேவனோடு இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த உணர்வு நமக்கு எப்பவும் தேவனை பற்றி இருக்குதா இல்லையா? உணர்வுள்ள ஆவி வேணும். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் அவரை ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளிலே உணர்வில்லாமல் போயிட்டாங்க. உணர்வில்லாத இருதயம். இன்றைக்கி ரொம்ப பேருடைய வாழ்க்கையில் உணர்வு, தேவனை கடுத்த காரியத்தில் உணர்வே இருக்காது. ஏதோ போவோம், ஆலயத்துக்கு வருவோம், நாங்கள் ஒரு சர்ச்சு மெம்பர், ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நித்தியத்தில் நாங்கள் பிரவேசிப்புக்கிறது இன்னும் முழு பலத்தோடு ஒரு உணர்வோடு தேடுவோம். அப்படிலாம் இல்லை, நாங்கள் பூமியில் நல்ல ஒரு இடத்துல செட்டில் ஆகிட்டோம். உணர்வில்லாத இருதயம் இருளடைந்து ஸ்தோத்திரியாமலும் மகிமைப்படுத்தாமலும் இருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, ஆனால் வேதத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தரை உண்மையாய் நேசித்து பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிச்சாங்களா? சங்கீதம் 119:34 நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், என் ஆத்துமா பிழைத்து கொள்ளும். உங்கள் உணர்வு வேண்டும். இந்த உணர்வை மனிதர்கள் அடையவும் அவர்கள் எந்த பாதிப்பும் ஆத்துமாவிலே துவண்டு போகாதபடிந்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு இறங்கி வந்து ஏசாயா 11 2வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியை மனிதர்களுக்கு கொடுத்து அந்த உணர்வில்லாத இருதயங்களை தன்னோடு இணைத்து ஒரு புது ஜீவனை, புது கிருபையை தந்து ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்தினாரா? இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு அந்த உணர்வுள்ள இருதயத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்து நீங்கள் விரும்புவதை அடையவும் பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை இந்த பூமியில் வாழவும் இந்த நாளில் ஆசீர்வதித்து நடத்துவாராக. அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாரெல்லாம் ஒரு உணர்வுள்ள இருதயம் வேண்டும் என்று கேட்கிறார்களோ, கேட்கிற அத்தனை பேருக்கும் ஒரு உணர்வுள்ள ஆவியை தந்து ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து ஞானத்தையும் உணர்வையும் அடைவும், அந்த உணர்விலே ஒரு வெளிச்சம் வரவும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் செய்யும். இந்த நாளில் உங்களுடைய பிள்ளைகளை அற்புதமாய் ஆசீர்வதித்து நடத்தும். தேவனுடைய தயவுக்கும் கிருபைக்கும் வல்லமைக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.